Hello friends, welcome to Cyber Codex. இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா என்னென்ன எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் லைக் நமக்கு ட்விஸ்ட் பண்ணி ப்ராப்ளமேட்டிக்காக கேட்டிருப்பாங்கல்ல கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸில். ஸோ அந்த பேப்பர் தான் நம்ம பார்க்க போகிறோம். லைக் அண்ணா யூனிவர்சிட்டி கொஸ்டின் பேப்பர்ஸ் கலெக்ஷன் ப்ளஸ் நம்ம இன்னும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துருக்கோம்ல. ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ வாங்க நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து இந்த வீடியோவில் நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற ஆன்சரோட நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகே காய்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரைட். ஸோ இது வந்து நவம்பர் டிசம்பர் 2023 கேட்டது. ஸோ வாட் ஆர் த பேசிக் டாஸ்க் ஆஃப் கம்யூனிகேஷன் சிஸ்டம். ஸோ இது நம்ம நார்மலாக கம்யூனிகேஷன் சிஸ்டமில் என்னென்ன டாஸ்க் அப்படிங்கிறத நெட்ஒர்க்ஸ் வச்சு போட்டுருவோம். தென் ப்ரோட்டோகால் அப்படிங்கிறது நம்ம போட்டுருவோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் நம்ம கொடுத்துருவோம். தென் இந்த ஐபி டயக்ராம் அப்படிங்கிறத அவங்க எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க, ட்விஸ்ட் பண்ணி ஒரு டெஸ்டினேஷன் போர்ட் வந்து 130.14.16.17. ஸோ அதை அண்ட் இட் அரைவ்ஸ் அட் அது வந்து சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷனுக்கு போகுது. ஸோ அதோடது என்ன சொல்லியிருக்காங்க 14.16.19. ஸோ லாஸ்ட் அந்த இதுதான் நமக்கு வந்து டிஃபர் ஆகுது. ஸோ இதை வந்து எப்படி நம்ம ரிசீவ் பண்ணலாம், இதுக்கு என்ன எரர் வரும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ அந்த எரர் டிடெக்ஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது ரொம்ப ட்விஸ்ட் பண்ணதெல்லாம் கிடையாது. ஓகே. தென் டைப்ஸ் ஆஃப் 3 அட்ரஸ் லைக் என்னென்ன அட்ரஸஸ் இருக்குது, ஐபி மேக்கு, இதை பற்றி நம்ம எழுதணும். ஓகே. தென் சப்நெட் வித் ப்ரிஃபிக்ஸ் ஒரு இது கொடுத்து அதோட ரேஞ்ச் வந்து நமக்கு அசைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் நம்ம எழுதிடலாம். தென் ஸ்விட்சிங் என்னென்ன டைப்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க நம்ம டிஜிட்டல் கம்யூனிகேஷன்ஸில். அண்ட் தென் ஹோம் யூசர் அப்கிரேட்ஸ் ஃப்ரம் அ டயல்-அப் கனெக்ஷன் டு ஹை ஸ்பீட் ப்ராட்பேண்ட். ஸோ ஒரு ஹை ஸ்பீட் ப்ராட்பேண்டில் என்ன பண்ண போகிறாங்க, ஒரு ஹோம் யூசர் எடுக்கிறாங்க. ஸோ அவங்க does not see much improvement in internet, பட் அவங்களுக்கு அந்த இன்டர்நெட்டில் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸும் இல்லை. இப்போ விசிட்டிங் ஏ வெப்சைட், ஸோ அவங்க வெப்சைட் விசிட் பண்ணும்போது ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. ஸோ கிவ் ஒன் ரீசன் வை திஸ் மைட் ஹேப்பன், எதுக்காக இது நடக்குது. இஃப் த நெட்ஒர்க் அண்ட் த வெப் சர்வர் ஹாவ் ஆம்பிள் கெப்பாசிட்டி, அதாவது நம்ம வெப் சர்வரும் இல்லை அந்த நெட்ஒர்க்கும் ஆம்பிள் கெப்பாசிட்டி லைக் அந்த எம்பிபிஎஸ் அதெல்லாம் சொல்லுவோம்ல. ஸோ அது வந்து நமக்கு கெப்பாசிட்டி கரெக்டாக இருக்குதா என்ன அப்படிங்கிறத செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவுமே நம்ம திங்க் பண்ணி எழுதுகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. தென் மீதி ரிமைனிங் 3 கொஸ்டின்ஸுமே நமக்கு வந்து டிஃபைன்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எழுதிடலாம். தென் வர்ச்சுவல் லேன் விலேன் அப்படிங்கிறத எழுதிடலாம். எந்த ரூட்டிங் அல்காரிதம் வந்து குட் அப்படிங்கிறத நம்ம எழுதிடலாம். அதே மாதிரி பார்ட் பி. ஸோ பார்ட் பி அப்படின்னு பார்த்தாலும் இங்கே நமக்கு வந்து இந்த டிரான்ஸ்மிட்டட் டேட்டா லைக் சோர்ஸ் டு டெஸ்டினேஷன், அப்போ டிசிபி ப்ரோட்டோகால் டிசிபி-ஐபி ப்ரோட்டோகால் வச்சு நம்ம எழுதிடலாம். இல்லை அப்படின்னா ஒரு மெசேஜை நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் ஒரு மெயிலேருந்து இன்னொரு மெயிலுக்கு, இல்லை ஒரு வெப்பில் இருந்து இன்னொரு வெப்புக்கு பேஸ்ட் ஆன் நெசசரி ப்ரோட்டோகால்ஸ் வச்சு. ஸோ இதுவும் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத ஆன்சரில் பார்க்கலாம். தென் ஃப்ளோ கண்ட்ரோல் அண்ட் கன்ஜெஷன் கண்ட்ரோல், இது நம்ம ஈஸியாக கொடுத்துடலாம். கன்ஜெஷன் அவாய்டன்ஸும் கொடுத்துடலாம். தென் 13 கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு ஐஎஸ்பி பிளாக் ஆஃப் அட்ரஸ் கொடுத்துட்டு ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அட்ரஸில் சப்போஸ் இட் வாண்ட்ஸ் டு கிரியேட் 4 சப்நெட். ஸோ 4 சப்நெட் மாஸ்க் வச்சு நம்ம கிரியேட் பண்ணணும். ஒவ்வொரு பிளாக்கும் ஹேவிங் த சேம் ஐபி அட்ரஸ். ஸோ அந்த ஐபி அட்ரஸ் வந்து நமக்கு சேமாக இருக்கணும். ஸோ வாட் ஆர் த ப்ரிஃபிக்ஸஸ் ஆஃப் அந்த A.B.D அப்படிங்கிற அந்த ஃபார்மேட் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4 இதாக நமக்கு டிஃபர் ஆகணும். ஸோ இதுக்கு ஒரு நெட்ஒர்க் டயக்ராமும் நம்மளை ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி அப்படிங்கிறத நம்ம ஆன்சரில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தென் ஏஆர்பியை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி அதுக்கும் ஒரு ஃபிசிக்கல் அட்ரஸ் வச்சு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுவும் நம்ம ஈஸியாக எழுதிடலாம். தென் ஒரு நெட்ஒர்க் கொடுத்துட்டு நம்ம டிஜிக்ஸ்ட்ராஸ் அல்காரிதம் இருக்குல்ல, அது வந்து நார்மலாக நீங்கள் அல்காரிதமில் படிச்சிருப்பீங்க, அல்காரிதம் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸில். பட் அதை வந்து இங்கே லிங்க் ஸ்டேட் அல்காரிதமில் எப்படி நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி பிஜிபி செஷன்ஸ், ஸோ பிஜிபி ப்ரோட்டோகால் வந்து எப்படி பண்ணுவீங்கன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சிஎஸ்எம்ஏ ப்ரோட்டோகால். ஸோ சிஎஸ்எம்ஏ ப்ரோட்டோகால்னா என்னென்ன நம்ம வந்து இதில் டவுன்ஃபால் பண்ணுவோம், என்னென்ன கேரியர் லைக் சிஎஸ்எம்ஏ மெத்தட் இருக்குல்ல, ஸோ அதை எழுதிடலாம். தென் டபிள்யூஎல்என் வயர்லெஸ் லேனும் எழுதிடலாம். பார்ட் சி வந்து சைக்ளிக் ரிடண்டன்சி செக் லைக் சிஆர்சி செக், அந்த எரர் டிடெக்ஷன் வச்சு பண்ணுவோம்ல, ஸோ அது கொடுத்துருக்காங்க. இதுவும் நம்ம பண்ணிடலாம். தென் சப்போஸ் ஓப்பன் அ ஸ்டார்ட் அப் கம்பெனி, ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நமக்கு டிஎன்எஸ் சர்வர் எப்படி இருக்கும், அதோட ஐபி அட்ரஸ் எப்படி இருக்கும், அண்ட் இதில் என்னென்ன வெப் சர்வர்ஸ் கொடுப்பாங்க, அதில் வந்து என்னென்ன நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா டிஎன்எஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ண போகிறோம் பேஸ்டாக நம்ம இமெயில் அட்ரஸ்க்கு. தென் ரெக்கார்ட்ஸ், நம்ம ஆர்ஆர்ஸ் கொடுத்துருக்காங்களா ரிசோர்ஸ் ரெக்கார்ட்ஸ்,
இதுக்கு நம்ம என்ன ப்ரொவைட் பண்ணுவோம், லைக் அப்பர் லெவல் .com ரெஜிஸ்ட்ரேட்டை வந்து ஷேர் பண்ணுவோமா, தென் ஆர்ஆரோட கம்பெனிஸ் டிஎன்எஸ் வந்து நம்ம ஷேர் பண்ணுவோம். ரைட், செகண்ட் உள்ள கொஸ்டின்ஸ் வந்து எல்லாமே ஈஸி தான். QoS பார்ட் 3 நம்ம இது எல்லாமே ஃபர்ஸ்ட் வீடியோவில் நம்ம கொடுத்துருந்தோம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்ங்கிறதுல இந்த கொலிஷன் டிடெக்ஷன், டனலிங் இது எல்லாமே கொடுத்துருந்தோம். சர்க்யூட் ஸ்விட்சிங், CSMA CD இது எல்லாமே நம்ம அதில் கொடுத்துருந்தோம். ஓகே ரைட். ஸோ தென் பார்ட் பி. ஸோ பார்ட் பிலையுமே இதுவுமே நமக்கு எல்லாமே ஈஸியாக அந்த நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்தது தான். ஸோ நீங்கள் அதை கோத்ரூ பண்ணியிருந்தாலே கண்டிப்பாக நம்ம அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் டிரான்சிஷன் மீடியா, என்னென்ன ஷார்ட் நோட்ஸ் நமக்கு இந்த வயர்லெஸ் லேன் WLANக்கு இருக்குது. தென் CRC மெத்தட், அகெயின் OSI லேயர், தென் SMTP ப்ரோட்டோகால் எப்படி பண்ணலாம், தென் கன்ஜெஷன் கண்ட்ரோல், இதுவுமே எல்லாமே நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸில் கொடுத்தது தான். ஓகே, ஸோ இது எல்லாமே நமக்கு பார்ட் 1ல் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ். ஓகே, இது மட்டும் இல்லாமல் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த 2 மார்க்ஸ் இருக்குதுல, இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ், ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் ஆஸ் வெல் அஸ் பார்ட் பி நம்ம ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கோம்ல, ஸோ இதுக்கான ஆன்சர்ஸை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம ட்விஸ்ட் பண்ணி என்னென்ன கொஸ்டின்ஸ் ஆன்சர் இருக்குது, ஸோ அதை நம்ம அதுக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ யாருக்கெல்லாம் நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருக்குதோ எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் எக்ஸாம். தேங்க்யூ, பாய்.